போடுற எஃபர்ட்ல நம்ம ஆப்பனண்டே பயப்படணும். அவன் எவ்வளவு பெரிய டேலண்டான ஆளா இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் இருக்கணும். அதுக்கு உதாரணம் தான் இந்த ஒரு சீன். சுனாடே நருட்டோ கிட்ட பெட்டு கட்டுவா, இந்த ஜுட்சுவை நீ 1 வீக்ல மாஸ்டர் பண்ணிட்டீனா என் கழுத்துல இருக்கிற நெக்லஸையும் தரேன், நீ ஹொக்காகே ஆகிறதுக்கு தகுதியானவன் நான் ஒத்துக்கிறேன், நீ சொன்ன மாதிரி நான் லீஃப் வில்லேஜுக்கும் வரேன்னு சொல்லுவா. அந்த ஒரு வீக் ஃபுல்லா அவன் ரசிங்கனை மாஸ்டர் பண்ண தனி ஆளா பயிற்சி எடுப்பான். ராத்திரி பகல்னு பார்க்காம கஷ்டப்பட்டு பயிற்சி எடுப்பான். எல்லா அட்டம்ப்ட்லயும் தோல்விதான் முடியும். ஆனாலும் அவன் விட்டு கொடுக்கறதா இல்ல. நம்ம நருட்டோ பத்தி நமக்கே தெரியும், பின்வாங்கிறது அவன் அகராதியிலே கிடையாது. அதை பார்த்த சுனாடேக்கே டவுட் வந்துருச்சு, ஒருவேளை இவன் ஜெயிச்சிருவானோ அப்படின்னு சொல்லி. காபுட்டோ சுனாடேவை தாக்க வரும்போது தடுத்து ரசிங்கனை ஃபுல் ஃபிளெஜ்டா வர வச்சு காபுட்டோவுக்கு ஒண்ணு கொடுப்பான் பாருங்க. அது பின்னாடி இருந்து பார்த்த சுனாடேக்கு நம்பவே முடியல. 1 வீக்லயே இப்படிப்பட்ட ஜுட்சுவை மாஸ்டர் பண்ணி அதை ஒரு மெடிக்கல் நிஞ்சா மேல உபயோகப்படுத்தி அவனே கீழே சாச்சதை பார்த்து மிரண்டு போயிட்டா. சொன்ன மாதிரியே ஜெயிச்சிட்டான்னு சொல்லி தன்னோட நெக்லஸையும் அவனுக்கு கொடுப்பா, தன்னோட தம்பி கவாகி மாறின்னு நினைச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க ஆப்போசிட்ல எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் சரி, நம்மளோட எஃபர்ட்